நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தோடு நாங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை அதிலே தியானம் செய்கிறதான பகுதியை நாங்கள் இந்த வாரத்தோடு நாங்கள் முடித்து விடுவோம். ஆகவே நாங்கள் இறுதியாக நாங்கள் பார்த்ததான தலைப்பு நட்சத்திரமாகிய எஸ்தர் என்று சொல்லுகிறதான தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். நட்சத்திரமாகிய எஸ்தர். இந்த நட்சத்திரமாகிய எஸ்தர் என்று சொல்லுகிறதான இந்த தலைப்புக்குள்ளாக 3 குறிப்புகளை நான் சொன்னேன். ஒன்று, இந்த எஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவள் இருக்கிறாள் என்பதை பற்றி சொன்னேன். அதாவது அதற்கு ஆதாரமாக நான் சொன்னேன், இந்த நட்சத்திரத்துக்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த எஸ்தர் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே இருந்து சில சத்தியங்களை கவனித்தோம். இரண்டாவது, ஊழியக்காரனுக்கும் எஸ்தருக்கும் அங்கே இருக்கிற ஒரு தொடர்பை சம்பந்தப்படுத்தி பேசினேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள், அதை நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளமாக எஸ்தர் இருக்கிறதையும் நாங்கள் அங்கே பார்த்தோம். ஒரு ஊழியக்காரனுடைய தன்மை அந்த விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்திலே நிற்பது, ஜெபிப்பது, இந்த காரியங்களை செய்கிறதான காரியங்களை எஸ்தருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். மூன்றாவது காரியமாக எஸ்தரும், அதாவது நட்சத்திரமாகிய எஸ்தரும் விசுவாசிகளும் என்றதான அந்த குறிப்போடு நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதை நான் சொன்னேன், இந்த எஸ்தரை போன்ற ஒரு 4 விசுவாசிகள் சபையில் இருப்பார்களா இருந்தால் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும் என்பதை பற்றி நான் சொன்னேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகளுக்கு அடையாளமாக அவள் செய்த காரியம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அகாஸ்வேரு ராஜாவினுடைய சமூகத்திலே அவள் போய் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அங்கே ராஜாவினிடத்திலே அவள் பிரவேசித்ததான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு அவள் சொன்னால், நானும் என்னுடைய தாதிமார்களும் 3 நாட்கள் இதற்காக நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவள் போன அந்த காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியத்தை நாங்கள் போன வாரத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. ஆகவே இன்று திருச்சபையாருக்கு தேவையான ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று அநேகமான தடைகளாய் இருக்கிறதான அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக சில போராட்டங்கள் இருக்கலாம். இதுவரைக்கும் அந்த காரியம் நடைபெறாத முறையிலே அது அங்கே காணப்படலாம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் கேட்க வல்லமை உள்ளதான தேவனாக இருக்கிறார். நான் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது சில பேருடைய உள்ளத்திலே சில காரியங்கள் எழும்புகிறது. நாங்களும் அப்படி ஜெபித்தோம், ஆனால் காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லுகிறதான ஒரு கேள்விக்குறி உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்கள், ஜெபங்கள் அங்கே செய்யப்படுகிறதா? ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய ஜெபத்தை அவர் கேளாதவர் போல அவர் இருக்கிறார். காரணம், நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் கேட்பது கிடையாது. சில வேளைகளில் என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் கேட்கிறோம். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பது கிடையாது.
தேவனுடைய சித்தத்தின்படி இந்த வேளையிலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் அதற்கு செவிசாய்க்கிறவராயிருக்கிறார். அதே நேரத்தில் நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தால் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறதான நிலைமையிலும் நீங்கள் ஜெபித்து விடக்கூடாது. அப்படியா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நிறைய காரியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதல்ல, நான் உபவாசம் செய்யும் பொழுது என்னை நான் ஒடுக்குகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை ஆண்டவருக்கு முன்பாக நான் அங்கே ஒப்பு கொடுக்கிறேன், என் பாவங்களை நான் எண்ணி பார்க்கிறேன், என் பாவத்திலே இருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்படிப்பட்டதான இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள். தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். என்னுடைய ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்டதான என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அவர்களுடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்பது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை தாழ்த்த வேண்டும், தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். சில வேளைகளிலே சில பிரச்சனைகள் வருகிறது, அது உண்மைதான். நாம் ஜெபித்து விட்டு போகிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இன்றி நான் போக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் இந்த காரியம் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்திருந்தாலும் அந்த காரியம் நடக்கத்தான் செய்கிறது. போன வாரத்திலே கொழும்புக்கு போக வேண்டியதான ஒரு சூழல். பஸ்ஸுக்கு புக் பண்ணி போவோம்னு சொல்லி பார்த்தா பஸ்ஸுக்கு புக் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு புக்கிங் எல்லாம் அங்கே நிறைந்து விட்டது. ஆகவே கடைசியாக நாங்கள் காரில் போவோமே என்று சொல்லி முடிவெடுத்து அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் போனோம். போகும் பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே இந்த நாளில் இந்த பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய போக்குவரத்தில் நீர் கூட இருக்க வேண்டும், இந்த வாகனத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணித்தான் நான் போகிறேன். ஆனால் மதுரங்குழி என்று சொல்லுகிறதான ஒரு இடத்துக்கு அருகாமையிலே போகும் பொழுது எங்களுடைய வாகனத்திலே ஒரு டயர் பெச்சாகிவிட்டது. இப்பொழுது அதனுடைய சத்தத்தை நான் அங்கே கவனித்தேன். வாகனத்தினுடைய சத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதான நேரத்திலே அந்த சத்தம் வித்தியாசமாக இருந்தது. நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் வாகனத்தை சைட்டில் போடுங்க, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது என்று சொல்லி நிறுத்தி விட்டு கீழே இறங்கி சுற்றி பார்க்கும் பொழுது பின் டயருக்கு காற்று போயிட்டு ரிம்மில் நிற்குது. சரி, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்டா, போகும்போது ஜெபம் பண்ணித்தானே போகணும். இதெல்லாம் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நாம் போனனே, இதெல்லாம் நடக்கக்கூடாது என்றதான நிலைமையில் நாம் போகிறோம். ஆனால் நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது சில வேளைகளில் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது, தடைகள் வரத்தான் செய்கிறது, நஷ்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் எங்களுக்கு வரவேண்டிய பெரிய ஆபத்திலிருந்து தேவன் என்னை காத்திருக்கிறார். அதுதான் அங்கே பெரிதான ஒரு காரியமாயிருக்கிறது. சில வேளைகளில் எனக்கு முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை அறிந்து சில வேளைகளிலே அதற்கான ஒரு தடையை தந்து நம்மை கொஞ்சம் நிறுத்தி விடுகிறார். இது எனக்கு தெரியாது, இது எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நஷ்டம் வந்தது போல எனக்கு காணப்படலாம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதது போல காணப்படலாம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன என்பது எனக்கு தெரியாது. தேவன் சில வேளைகளிலே ஒரு தடையை அவர் தரலாம். சில வேளைகளில் என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் தாமதமாய் இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் தேவன் செய்கிறதான காரியத்திலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. உபவாசமும் ஜெப வாழ்க்கையும் தான்
செத்த கிரியை நீங்க நம்மை சுத்திகரிக்கும் மாமருந்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ, தேவன் எதற்காக தன்னை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைத்தாரோ, அந்த நோக்கத்தை எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியதுதான் மிகச்சிறந்த ஒரு செயலாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையிலே எஸ்தர் இப்பொழுது ஒரு நல்ல ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது அவளுக்கு. அவள் அங்கே ராஜ சமூகத்திலே அவள் இருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே யூதர்களுக்கு பெரிதான ஒரு ஆபத்து அங்கே காத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த மொர்தெகாய் அவளிடத்திலே பேசுகிறான். அவளுக்கு பேசுகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், நீ இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நீ இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு இரட்சிப்பு வேறொரு வழியாக வரும். அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் அங்கே அழிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே நல்ல ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு தரலாம். இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் செய்வது கிடையாது. நீங்கள் இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வேலையிலே, நல்ல ஒரு உத்தியோகத்திலே, நல்ல ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா இருந்தால், அதன் மூலமாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஜனத்திற்கு நாம் உதவ வேண்டும் என்பதுதான் அந்த பெரிய நோக்கம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ பேர் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தந்திருப்பாரா இருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் தேவ ஜனத்திற்கு உதவும்படியாக தேவன் சில வேளைகளிலே நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தேவன் தந்திருப்பார். அதை நாங்கள் இந்த நாளிலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன வயதிலே இருந்து இந்த சபையிலே நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இங்கே நீங்கள் சிறுவர்களாயிருந்து வளர்ந்து படித்து பெரியவர்களாகி நல்ல ஒரு உத்தியோகத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த நேரத்திலே நல்ல ஒரு சம்பளம் எடுக்கக்கூடிய நிலைமையிலே கடவுள் உங்களை வைத்திருக்கிறாரா இருந்தால் அது அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது நல்லது. உங்களை தேவன் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த நிலைமையிலே தேவன் அங்கே வைத்திருக்கிறார். உனக்காக இந்த சபை பாரப்பட்டிருக்கிறது, உனக்காக ஜெபித்திருக்கிறது. நீ உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த சபை உன்னை தாங்கி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீ ஒரு நல்ல நிலைமையிலே நீ இருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியதான காரியம் என்ன என்று சொன்னால், நீ அந்த சபையை தாங்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. உன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய பெற்றோர்கள் சிறு வயது முதற்கொண்டு நீ பெரியவனாகி நீ படித்து ஒரு நல்ல நிலைமையிலே வந்து ஒரு உத்தியோகம் எடுக்கும் வரைக்கும் உனக்கு அவர்கள் சாப்பாடு போட்டு உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி இருக்கிறார்கள். நீ ஒரு நல்ல உத்தியோகம் எடுத்ததுக்கு பிற்பாடு உன்னுடைய குடும்பத்தை நீ மறந்து நீ இருப்பாயா இருந்தால் உன்னை போல ஒரு கேடுகட்டதான ஒரு மனிதன் எதற்கு? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தை நீ பார்ப்பதற்காக தேவன் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஈவை தந்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு நிலையை தந்திருக்கிறார். ஆகவே நீ ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்திலே நீ இருக்கும் பொழுது
உன் குடும்பத்தை நினைத்து அந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டும். உனக்கு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து முருங்கைக்காயை அங்கே இங்கே வாங்கி கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி அதை விற்று அதை என்ன செய்வார், அதை காசை போட்டுட்டு அதை பேங்கில் வந்து அந்த காசை பிள்ளைக்காக போடுறார். அப்போ அவர் என்னட்ட சொன்னதான ஒரு காரியம், அவர் சொன்னார், அங்கேயும் இஞ்சும் அந்தரப்பட்டு வெக்கத்தை விட்டு எத்தனையோ வேலைகளை செய்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் காசு போட்டு இந்த பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிறோம், ஆளாக்குறோம், நல்ல ஒரு உத்தியோகத்துக்குள்ளே வந்துடுவோன்னு சொல்லி நாம் நினச்சி தான் இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் வெளியே வரும் பொழுதே தங்களுக்கென்று ஒரு ஜோடியை தெரிந்து கொள்ளுகிறார்கள், தங்களுக்கென்று ஒரு ஆளை தெரிந்து கொள்ளுகிறார்கள், ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். வந்தவுடனே அவர்களுக்கு திருமணம். நான் எவ்வளவு இவர்களுக்காக நான் பிரயாசப்பட்டேனோ, எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, ஆனால் எந்த விதமான ஒரு நன்றி கடனையும் செலுத்த முடியாமல் அந்த பிள்ளை அப்படியாக தன்னுடைய குடும்பம் என்று அது போய்விட்டால் என்னுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் போனார். இதுதான் இன்றைக்கு இருக்கிறதான நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆளாக்கி, உங்களை பெரியவர்களாக்கி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீரும் அங்கே சிறப்பான முறையிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற கைமாறு என்ன? எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு உன்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள்? உன்னை ஒரு நல்ல நிலையிலே வைத்து நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது நீ சில வேளைகளிலே செய்கிறதான அற்பமான சில காரியங்கள் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கும், அவர்களுடைய உள்ளத்தை அங்கே நோகடிக்கும், அவர்கள் வேதனைப்படுவார்கள். சில திருமணங்களுக்கு சில பெற்றோர் போவார்கள், அந்த திருமண காரியங்களை அங்கே அவர்கள் பார்ப்பார்கள். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கிற அந்த காட்சியை இந்த பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது ஒரு நாள் எனக்கும் இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வு வரும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்படித்தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். அந்த கனவு எப்படிப்பட்டதான நிலைமையிலே போய்விடுகிறது என்பதை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த காரியங்கள் நடக்கிறதா? அவர்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்கிறதா? அல்லது இது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செய்கிற காரியம் என்று சொல்லி சில வேளைகளிலே அது கைமாறி போகும் பொழுது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இந்த நாளிலே பிள்ளைகளினாலே பெற்றோர்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பிள்ளை இப்படி போனது, ஒரு பிள்ளை இப்படி போய்விட்டது, இந்த பிள்ளையினுடைய நிலையாவது சரியாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையிலே நான் உங்களோடு சொல்லுகிறதான காரியம், தேவன் உங்களை இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே வைத்திருப்பாராயிருந்தால், நல்ல ஒரு உத்தியோகத்திலே வைத்திருப்பாராயிருந்தால், நீங்கள் அந்த காரியத்தின் மூலமாக அங்கே உங்களுடைய சபையை நீங்கள் தாங்க வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பொறுப்பு. அது நீ எங்கேயும் இருக்கலாம். அவர்கள் நாங்கள் இப்பொழுது போய்விட்டோம், நாங்கள் இப்பொழுது அங்கே இருக்கிறதான திருச்சபையிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லுகிற நிலைமையிலே அவர்கள் இருந்தால் இங்கே இருக்கிறதான இந்த திருச்சபையினுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று அநேகமான நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு ஆள் கொடுத்தா போதாதா, எல்லாருமா கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் தானே, நீ கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இப்படி சொல்கிறதான காரியங்கள் எல்லாம் உண்டு. அவனவன் தன்னுடைய வரவுக்கு தக்கதான காரியத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கென்று அவர்கள் கொடுத்தார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உங்களை அப்படியான ஒரு உயர்ந்த இடத்திலே தேவன் வைத்திருந்தால் நீ செய்ய வேண்டியதான கடமை உனக்கு இருக்கிறது, அதை நீ செய். இது திருச்சபைக்கு மாத்திரமல்ல,
உன்னுடைய பிறந்த வீட்டிலே உன்னுடைய குடும்பத்துக்கும் நீ இதை செய்ய வேண்டும். நீ திருமணம் பண்ணி போயிருக்கலாம், ஒரு நல்ல நிலைமையிலே நீ இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துக்கென்று நான் செய்ய வேண்டிய பங்கு இது, என்னை பெற்றெடுத்தவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய பங்கு இது, என்னுடைய சகோதரங்களுக்காக நான் செய்ய வேண்டிய பங்கு இது என்று அதை நீ கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எல்லாம் போயிட்டோம், இனி அது உங்களோட வழி, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதல்ல, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு குடும்பத்திலே நீ பிறந்திருப்பாயிருந்தால் அந்த குடும்பத்திலே இருக்கிறதான நல்லது கெட்டது எல்லா காரியங்களிலும் உனக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து போகக்கூடாது. இந்த காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கிறதான அநேகமான உலக மக்களுக்கு இருக்கிற நல்ல குணங்கள் சபையிலே இருக்கிறவர்களுக்கு இந்த நாளிலே இல்லை. உலகத்திலே இருக்கிறதான எத்தனையோ பேர் தன்னுடைய சகோதரனுடைய திருமணத்தை முடித்து தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான காரியத்தை கொடுத்து அதற்கு பிற்பாடு அவர்கள் அங்கே திருமணம் பண்ணுகிறதான ஜனங்கள் ஏராளம் உண்டு, இன்று வரைக்கும் உண்டு. ஆனால் நாங்கள் அதற்கு சம்பந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் அதற்கு எந்த விதமான பொறுப்பானவர்களும் அல்ல என்று சொல்லி ஒரு பொறுப்பற்ற நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களாயிருந்தால் இன்று மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை உயர்ந்த ஒரு வேலையை கொடுத்து உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து நீ ஒரு உயர் பதவியிலே நீ இருக்கிறாயா இருந்தால் அது எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பை பற்றி நீ சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை மறந்து போகக்கூடாது. நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நீ இருக்கும் பொழுது, ஒரு அந்தஸ்திலே நீ உயர்ந்து இருக்கும் பொழுது, பெரிய உத்தியோகத்திலே நீ இருக்கும் பொழுது, நீ பேசுகிற வார்த்தையை மற்றவர்கள் கேட்கக்கூடியவர்களாயிருப்பார்கள். உனக்கு அந்த கிடைத்திருக்கிறதான அந்த ராஜமேன்மையை வைத்து அவர்களுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? உங்களை தேவன் பெரிய ஒரு உத்தியோகத்தில் வைத்திருக்கிறாரு, ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே தேவன் வைத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நாம சொல்லியிருக்கிறோம்? ஏனென்றால் நீ அந்த ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் அங்கே தலை சாய்ப்பார்கள். தேவன் அப்படிப்பட்ட இடத்திலே உன்னை வைத்திருந்தால் அதை நீ பயன்படுத்த வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு எஸ்பி இந்தியாவில், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவருடைய அந்த திருச்சபைக்குத்தான் நான் இந்தியாவில் இருந்த நாட்களிலே நான் அங்கே போய் வந்தேன். ஆகவே அந்த அவர் ஒரு எஸ்பியாக இருந்தபடியினாலே அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் வந்து செய்வார். எல்லாம் செய்து முடிஞ்சும் அங்கே இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 1, 2, 3 பேர் அதில் ஒருத்தர் ஒரு சாப்பாடை நான் செய்துக்கிட்டு வரேன்னு சொல்லி சோறு காய்ச்சி எடுத்துக்கிட்டு வருவார். ஒரு குடும்பம் நாங்கள் சாம்பார் வச்சுக்கிட்டு வரேன்ட்டு ஒரு சாம்பாரை அதை வச்சு எடுத்துக்கிட்டு வரும். இன்னொரு குடும்பம் நான் ரசம் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லி ரசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வரும். இதையெல்லாம் இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எல்லாரும் நாங்கள் அந்த இடத்துல இந்த 2-3 குடும்பங்கள் செய்கிறதான இந்த நன்மையினால் அந்த சபையில் வருகிறதான மற்றவர்களும் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து அன்றைக்கு கிடைத்த அந்த பிரசங்கத்தை பற்றியதான காரியங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசுவோம், கதைப்போம், இப்படியெல்லாம் இருப்போம். சரியாக 3:30 மணி 4 மணி ஆகுதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த எஸ்பி சொல்லுவார், அவர் வந்துடுவார், அவருடைய ஜீப்பிங் எடுத்துக்கிட்டு அவர் வருவார். வந்து சொல்லுவார், நாம் எல்லோரும் இன்றைக்கு இன்ன கிராமத்துக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல போகிறோம் வாங்க என்று சொல்லி அவர் அந்த கிராமத்துக்கு அவர் போவார். இவர்கிட்ட பிடிபட்டதான நிறைய கைதிமார் இருப்பார்கள். இவர்கிட்ட பிடிபட்டு அந்த சில கைதிமார் அங்கே சிறையிலே இருக்கும் பொழுது அவர்களை குறித்து விசாரித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி, நீ ஏன் இந்த காரியத்தை செய்த, இந்த காரியத்தை செய்ததால தானே நீ இன்றைக்கு இப்படி இருக்கிற என்று சொல்லி அவர்களோடு பேசி அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்லி அந்த குடும்பங்களுடைய விலாசத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவர் இப்பொழுது அந்த கிராமத்துக்கு எங்களை கூட்டி செல்லுவார். அங்கே போயிட்டு சுவிசேஷ பிரதிகளை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அங்கே நாங்கள் போனோமா இருந்தால் அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது இவரை கண்டதும்
அதில் வர்ற போகிற அந்த ஜனங்கள் தலப்பா கட்டிக்கிட்டு இருக்கிறவன் தலப்பாக எடுத்து அப்படியே கைக்குள்ளே இடிக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போட்டு ஐயா சாமி என்று சொல்லி நிற்பான். இவர் அந்த இடத்துல அங்கே போயிட்டு இப்படிப்பா இருக்கிற நல்லா இருக்கிறியா, ஏன்னா இவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்து பிடிபட்டு இப்போ ரிலீஸ் ஆகி போனாள். இவனுக்கு அவர் சொல்லுவார், இப்போ நல்லா இருக்கிறியா, நல்ல மாதிரி இருப்பா, திரும்பவும் அதே பிழையை செய்துட்டு உள்ளே வராத என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லி அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி அவர் அந்த காரியத்தை எல்லாம் செய்வார். இப்போ நாங்கள் கையில் கொண்டு போயிருக்கிறதான இந்த துண்டு பிரசுரங்களை அவனுங்களே வாங்கிக்குவாங்க. அவங்க வாங்கிட்டு அவன் தான் ஊருக்குள்ளே ஓடி எல்லா இடத்துலையும் கொடுத்து அந்த கிராமத்தில் ஒரு 5 மணிக்கு கூட்டம் இருக்குது ஒரு இடத்துல, ஒரு பொதுவான இடத்துல எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வரவழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துலேருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். நாங்களும் அந்த இடத்துலேருந்து துண்டு பிரசுரம் கொடுப்போம். என் அருமையான தேவனுடைய பிள்ளை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவர் இருந்த ஒரு உயர் அதிகாரியாக இருந்தபடியால், அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தபடியால், அதை அவர் எதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்றால், சுவிசேஷத்தை சொல்லுகிறதான ஒரு வேலைக்கு அவர் அதை பயன்படுத்தி கொண்டார். அந்த ஜனங்களுக்கு, அந்த கைதிகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தி அந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு கருவியாக தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். இது அங்கே நான் பார்த்ததான ஒரு காரியம். அவருக்கு தேவன் கொடுத்ததான அந்த உத்தியோகத்தை அவர் அதை பயன்படுத்தி கொண்டார். அந்த இடத்துல அவர்களிடத்தில் அவர் லஞ்சம் வாங்காமல், அவர்களிடத்தில் எந்த விதமான காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாமல், அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டியதான தண்டனை இதுவாக இருந்தாலும் அவர்களை அந்த ஜெயிலில் போய் சந்தித்து அந்த புஞ்சாதிமார் வந்து அழுது புலம்பி பிள்ளைகளோடு நிற்கிற காரியத்தை பார்த்து அவர்களுக்கு தன்னுடைய கையில் இருக்கிறதான பணத்தை கொடுத்து, போம்மா அந்த பிள்ளைகளுக்கு போய் அரிசி சாமானை வாங்கி அதுகளுக்கு சாப்பாடு கொடுமா என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு உதவியை செய்து அந்த மக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறதான ஒரு காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த காரியம் தான் இன்றைக்கு நமக்குள்ள தேவை. எனக்கு தேவன் தந்திருக்கிறதான இந்த உயர் அந்தஸ்து, தேவன் எனக்கு ஒரு நல்ல உத்தியோகத்திலே தேவன் என்னை வைத்திருக்கிறாரா இருந்தால், இதற்கு மத்தியிலே நான் யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம் என்று நான் நினைத்து அதை செய்ய வேண்டும். செய்திருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் இவர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், இந்த நபர் அவர் தான், சொல்ல இயலுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறீங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி இருக்கிறோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், மற்றவர்களுக்கு எதையும் சொல்ல மாட்டோம். அந்த நிலைமையிலான இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே நீ ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீ இந்த நாளிலே பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஒரு சிறந்த ஒரு நிலைமையிலே தேவன் உன்னை வைத்திருந்தால், இந்த நாளிலே அந்த இடத்திலே இருந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதான நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் அங்கே சொல்லுகிறதான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை குறித்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். வேதத்தில் இருந்து சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 45:7-8 யோசேப்பினுடைய ஒரு சம்பவம். பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருப்பதற்கு, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாகவே அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பு இப்பொழுது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் இருந்த பொழுது, அவனுக்கு தீமை செய்தவர்களை, தன்னை கொல்ல நினைத்தவர்களை, தன்னை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களை, தனக்கு ஒரு உயர்ந்த நிலை கிடைத்ததற்கு பிற்பாடு அவர்களுக்கு பழிக்கு பழிவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வம்சம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்கு, உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை தேவன் அனுப்பினார்.
ஆகவே நான் இந்த இடத்தில் இருப்பது உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை பராமரிப்பதற்காக. அவர்களுக்கு அவன் உதவி செய்கிறவனாக இருந்தான். யோசேப்பை தேவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்ததற்கான நோக்கம் அதுதான். இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகாதபடி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது என்பதை அங்கே அவன் அறிந்து கொண்டான். அதைத்தான் அவன் அங்கே சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீதிமொழிகள் 3:27, யாக்கோப்பு 4:17. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பாருங்க, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதிருப்பது அது ஒரு பாவம். நன்மை செய்ய தெரிந்திருந்தும், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்திலே இந்த நாளிலே நன்மை இருக்கிறது, ஆனால் இன்னொரு இடத்திலே குறைவோடு ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை நீ அறிந்து அவனுக்கு நீ நன்மை செய்யாமல் நீ இருப்பாயாயிருந்தால் அதனால் உனக்கு என்ன லாபம் இருக்கிறது? என்ன பிரயோசனம் இருக்கிறது? இன்று தேவன் உனக்கு தந்திருக்கிற இந்த உயர்வு, தேவன் இந்த நாளிலே உனக்கு தந்திருக்கிற படிப்பு, தேவன் தந்திருக்கிறதான நன்மைகள், இது எல்லாம் எதற்கென்றால் இன்று அந்த நிலைமையிலே இல்லாமல் குறைந்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் தந்திருக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிறது எதையோ ஒன்றை செய்யுங்க. தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்திருப்பாராயிருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். சில பேர் எல்லாரும் கேட்குறீங்க வசனத்தை, எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? ஒரு நாள் ஒரு வார்த்தையை நான் பிரசங்கித்த பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் அந்த நாளிலே இருந்து அவர் திருச்சபைக்கு கொடுக்கிறதை கொடுத்து இன்னொரு குடும்பத்தை அவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்து செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை சும்மா வைக்காமல் அவர்களை இன்னும் தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் நிறைய பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், நித்திரை முழித்து அங்கே இருந்து கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு மத்தியிலே அவர்கள் அதை கொடுக்கும் பொழுது தேவன் இன்னும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்க அந்த சகோதரன் சொன்னார், நான் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நன்மையை செய்கிறேன், இதையே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே ஒரு 2 குடும்பத்தை அப்படியாக தாங்கிக் கொண்டு அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தர் அதற்கேற்றதான நன்மையை பலனை அவர்களுக்கு ஆண்டவர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில பேருக்கு பணத்தை தேவன் கொடுத்திருக்கலாம், சில பேருக்கு கல்வியை தேவன் கொடுத்திருக்கலாம். உனக்கு கிடைத்திருக்கிறதான இந்த கல்வியை வைத்து கல்வி இல்லாத நிலைமையில இருக்கிற ஒரு 4 பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த கல்வியை நீ கற்றுக் கொடுக்கலாமே. எதையாவது ஒன்று தேவன் உனக்கு தந்திருக்கிறதிலே இருந்து அதை நீ செய்யலாமே. செய்வதற்கு இல்லை. தேவன் உனக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்தை தேவன் தந்திருந்தால் நீ பெற்றிருக்கிறதான அந்த வேத வசனத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலாமே. தேவன் நம்மிடத்தில் அதிகமாய் கொடுப்பதனுடைய நோக்கம் அதற்காகத்தான். தேவன் உனக்கு சில திறமைகளை தந்திருந்தால் அந்த திறமைகளை இந்த திருச்சபையிலே அதை பயன்படுத்தலாமே. ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு இருக்கிறதான காரியம் என்ன என்பதை பாருங்க. உங்களுக்குள்ள தேவன் என்ன நன்மையை தேவன் தந்திருக்கிறார், என்ன திறமையை தந்திருக்கிறார், எந்த நிலையிலே உங்களை வைத்திருக்கிறார், அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு மத்தியிலே இருந்து நான் எதையாவது நான் செய்யலாமா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சும்மா உங்களை அப்படி வச்சிருக்கல, தேவன் உங்களை உயர்த்தியதற்கு ஒரு காரணம் அதுதான். எத்தனையோ போட்டி, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாராயிருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை கொண்டு நான் அந்த காரியத்தை செய்வதற்காகத்தான்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த நாளே என்னை வைத்திருப்பதற்கான ஒரு நோக்கம் அதுதான் என்பதை குறித்து நீங்கள் அறிவீர்களாயிருந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆகாப் ராஜா இருந்த நாட்களிலே அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு சட்டத்தை ஜெசபேல் சொல்லுகிறாள். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே அங்கே ஒபதியா என்று சொல்லுகிறதான ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன் அங்கே ஆகாப்பினுடைய அரண்மனையிலே இருக்கிறான். அவன் அப்பொழுது நல்ல ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்தபடியினாலே, அவனுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் இருந்தபடியினாலே, அவனுக்கு நல்ல ஒரு சம்பளம் இருந்தபடியினாலே அவன் செய்த காரியம் என்ன என்றால், அந்த நாட்களிலே இருந்த இந்த தீர்க்கதரிசிகள் அழிந்து போகாதபடி அவர்களை அவன் கெபிக்கு 50 பேராக அவன் அங்கே கெபிகளிலே ஒளித்து வைத்து அவர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுத்து அவர்களை அவன் போஷிக்கிறான். பார்த்தீர்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் அங்கே வாசித்து பார்க்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கப் போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாய் இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஜேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அப்ப இந்த காரியத்தை இப்பொழுது யார் செய்கிறது? ஒபதியா செய்கிறார். ஒபதியா எங்கே இருந்தார்? ராஜா அரண்மனையிலே இருந்தார். ராஜா அரண்மனையிலே அவன் அங்கே அரண்மனை விசாரிப்புக்காரனாய் நல்ல ஒரு உத்தியோகத்திலே இருந்தபடியினாலே, நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாயிருந்தால் போதும் என்று சொல்லி அவன் நினைத்து கொள்ளாமல் 100 பேரை அவன் தாங்கும்படியான ஒரு கிருபைய தேவன் அவனுக்கு கொடுத்தார். தனக்கு கொடுத்த அந்த காரியத்திலே தானும் தன்னுடைய குடும்பமும் செல்வ செழிப்போடு இருந்துவிட்டால் போதும் என்று அவன் நினையாமல் கெபிக்கு 50 பேராக அவன் 100 பேரை அவன் தாங்குகிற ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய திராணிக்கு தக்கதாக தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவன் போஷித்தான் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோசேப்பை போல உன் உயர்விலே உன்னுடைய சகோதரனுடைய நலனை நீ நாட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஒபதியாவை போல தேவ ஊழியர்களுடைய நலத்தை நீ நாட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எஸ்தரை போல தேவ ஜனத்தினுடைய நன்மையை நாடும்படியாக தேவ சமூகத்திலே நீ போக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அதற்காகவே நீ இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை தேவன் ஆசீர்வதித்து அரியணையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாமல் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போமாயிருந்தால், எஸ்தரை போல தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எஸ்தருடைய அந்த சரித்திரத்திலே 10 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜூதர்களுக்கு வந்ததான அழிவிலே இருந்து அவர்களை காப்பாற்றும்படி இந்த எஸ்தர் அங்கே இருந்து செயல்பட்டது போல இந்த நாளிலும் நாங்களும் இந்த நாளிலே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான இந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி, பாவத்தின் மத்தியிலே அழிந்து போய்கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக, அவர்களுக்காக ஊழியம் செய்யும்படியாக, அவர்களை இந்த நாளிலே நரக ஆக்கினையிலிருந்து காக்கும்படியாக, சத்துருடைய கையிலே இருந்து மீட்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மை இப்படியான ஒரு திருச்சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் நினைத்து இந்த நாளிலே, ஆண்டவரே, நீர் என்னை இந்த இடத்திலே இந்த நிலைமையிலே நீர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சுவாமி. நோக்கம் இல்லாமல் நீர் அதை எனக்கு செய்யவில்லை. அங்கே தாவீது சொன்னான். தாவீதை பார்த்து கேட்கிறார்கள் சகோதரர்கள், அங்கே இருக்கிறதான இந்த கொஞ்ச ஆடுகளை நீ விட்டுவிட்டு
எதற்காக நீ இங்கே வந்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது, முகாந்தரம் இல்லாமல் தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை, ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்கிறது என்பதை குறித்து அவன் சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலே, இந்த திருச்சபையிலே தேவன் உன்னை இந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே தேவன் வைத்திருக்கிறாராயிருந்தால், முகாந்தரம் இல்லாமல் தேவன் உன்னை வைக்கவில்லை, முகாந்தரம் இல்லாமல் தேவன் உன்னை அழைக்கவில்லை, முகாந்தரம் இல்லாமல் தேவன் இந்த இடத்திலே உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் உன்னுடைய வாயிலாக அது செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கிறதான அந்த இடத்திலே இருந்து உனக்கு கீழாக இருக்கிறதான மக்களை நீ நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறதான காரியமாயிருக்கிறது. இந்த நாளில் இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை நமக்கு கற்றுத்தந்தார். ஆகவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி, யாராவது ஒரு சகோதரியோ சகோதரனோ நீங்கள் இந்த வேளையில் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். இந்த கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகக்கூடாது. தேவன் நமக்கு தருகிறதான இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து ஆண்டவருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சுருக்கமான முறையில் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாளில் இதை நாங்கள் முடித்து கொள்ளலாம்.